Hi everyone, welcome back to Mount Study Center. இன்னைக்கு நம்ம TNPSC Group 2 2A கான ஜெனரல் இங்கிலீஷில் A Poison Tree அப்படின்ற ஒரு poem பார்க்க போகிறோம். Okay, written by William Blake. ஸோ இந்த பாய்சன் ட்ரீ என்ன கான்செப்ட், என்ன சம்மரி அப்படின்னா, ரொம்ப கோவக்காரர் நம்மளோட நரேட்டர். ஓகேவா, ரொம்ப செம்ம கோவம் வந்துடுது, ஷார்ட் டெம்பர்டாக இருக்கார் அவர். என்னென்னா அவர் கோவம் எப்படிலாம் வருது, எப்படிலாம் அவரோட கோவத்தை மெயின்டைன், நம்மளுக்குனா கோவம் வரும் போகும். சில பேர்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, கோவம் வந்துட்டு அப்படியே கிரட்ஜ் ஆகிடுவாங்க, விடமாட்டேன்டா உன்னை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட நரேட்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆங்கர் வந்து எப்படி இருக்குது, இந்த கோவமானது வளர்ந்துட்டே வருது. அந்த கோவத்தை வளர்க்குறத அவர் எப்படி எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, ஒரு செடி எப்படி வளருது, ஒரு ட்ரீ, ஒரு மரம் எப்படி வளருதோ அந்த மாதிரி என் கோவம் வந்து வளர்ந்துட்டே இருக்குது என்னோடய எனிமி மேலே. அது வளர்ந்து அந்த ட்ரீயானது வளர்ந்து ஒரு ஆப்பிள் பிரைட்டான ஒரு ஃப்ரூட் கொடுக்குது. அதே மாதிரி நானும் வந்து என்னோடய கோவமும் வளர்ந்து நான் வந்து அவ்வளோ வளர்ந்து, ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருக்காரு, வெளியே வந்து சிரித்து தான் பேசுகிறார், பட் உள்ளுக்குள்ளேயே அந்த கோவம் இருந்து கடைசியில் அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவரோட எனிமியை கொன்னுடுறார். ஸோ இஸ் ஹேங்கர் இஸ் கில்லிங் தி எனிமி. ஸோ அதை பற்றியான ஒரு போயம் தான் இந்த பாய்சன் ட்ரீ. பார்ப்போமா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், நம்ம போயம் பார்ப்போம், ஒரு முறை படிச்சிருவேன், அதுக்கப்புறமா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் என்ன பார்ப்போம், நம்ம அபவுட் ஆத்தர் பார்ப்போம், அப்புறமா க்ளாசரி பார்ப்போம், லாஸ்ட்டாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இது 5 விஷயத்தை நீங்கள் பார்த்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் எனஃப். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. See, I was angry na namakku theriyumla கோவம். I was angry with my friend. ஸோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவர் கோவப்படுறாரு. ஸோ அவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி ஐ டோல்ட் மை விராத்னா என்ன தெரியுமா அர்த்தம், கோவம், ஆங்கர் தான் அர்த்தம். ஓகேவா, ஐ டோல்ட் மை விராத், என்னோடய கோவத்தை போய் நான் அவங்ககிட்ட சொல்லும் போது மை விராத் டிட் எண்ட், என்னோடய கோவமானது ஸ்டாப் ஆகிடுச்சு, என் கோவமானது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, மறுபடியும் என்னோட ஃபோன்னு என்ன, ஃபோ இஸ் எனிமி. நான் என்னோடய எனிமி மேலே கோவப்பட்டேன், ஆனால் நான் போயிட்டு என்னோடய கோவத்தை சொல்லலை, அதனால் மை விராத் டிட் க்ரோ. புரியுதா? ஐ டோல்ட் இட் நாட், அந்த கோவத்தை நான் வந்து வெளியே சொல்லாமல் உள்ளே லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதனால் மை விராத் டிட் க்ரோ, அது வந்து வளர்ந்துருச்சு அப்படின்றத ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. பார்ப்போமா? ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை விராத் டிட் எண்ட். அகேன் ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஐ டோல்ட் இட் நாட், அதை நான் சொல்லலை, அதனால் மை விராத் டிட் க்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அண்ட் இப்போ என்ன தெரியுமா, செகண்ட் ஸ்டான்ஸால் அந்த கோவம் அவருக்கு வந்துருச்சுப்பா. கோவமானது வந்து எப்படி சன்செட் ஆகுதோ அந்த மாதிரி சன்செட்குள்ளே நம்மளோட கோவம், அந்த வெறுப்பு அதெல்லாம் வந்து தீர்த்துடணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு கான்ஸ்டண்ட்டாக, பகை தான் அப்படின்ற மாதிரி அவர் வச்சிட்ருக்கார். ஓகேவா, எப்படிலாம் அவர் அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு தெரியுமா? அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். ஸோ அந்த கோவத்தை அவர் வளர்க்குறதும் ஒரு மரத்தை வளர்க்குறதையும் தான் கம்பேரிசனே. ஓகேவா, அவர் ஐ வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ்னால் இப்படி ஒரு செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்ப்போமோ அந்த மாதிரி அவர் கோவத்தை வந்து அவனை நினச்சி அவன் அப்படி பண்ணான்னு அதை நினச்சி அவர் இன்னும் அந்த கோவத்தை வளர்த்துட்ருக்காரு. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். இரவும் பகலுமா அதுக்காக கஷ்டப்பட்டு அதை வந்து வளர்க்குறாரு. புரியுதா? அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அவரோட கோவத்தை. நைட் அண்ட் மார்னிங் வித் டியர்ஸ் அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அப்படின்னா இவர் வந்து அவரோட எனிமியை பார்க்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து இவனை என்ன பண்ணுறது, இவன் மேலே கோபமாக வருது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் வெளியே அவர் எப்படி திரும்ப இருக்காரு, அவர்கிட்ட நல்லா இருக்கியாப்பா, உடம்புலாம் எப்படி இருக்குது, சாப்பிட்டீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் லாஃப், இந்த மாதிரி ஒரு நல்லா வெளியே சிரித்து சிரித்து பேசிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் மேலே கோபமாக மட்டும்தான் இருக்கார். ஸோ அதான் ஒரு சண்டெட் வித் ஸ்மைல்ஸ், சும்மா வெளியே அந்த வெறும் ஃபேக்கான ஒரு லாஃப் போட்டு அவர் வந்து அப்படியே நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கும் எனக்கும் சண்டைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கவர் பண்ணிடுறார். அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ் அப்படின்னா டிசீட்ஃபுல்னா என்ன அர்த்தம்னா டிஸ்ஹானஸ்ட், சாஃப்ட் டிஸ்ஹானஸ்ட். வைல்ஸ்னால் என்னென்னா கன்னிங், ரொம்ப தந்திரமாக சொல்லுவோம்ல, தந்திரமான சூழ்ச்சியெல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ணிவிட்டு வெளியானா சும்மா சிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலை இவர் பார்க்குறார். பார்ப்போமா? அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல், சும்மா வெளியே சிரிக்கிறது வித், ஆனால் உள்ளுக்குள்ளே அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ், உள்ளுக்குள்ளே கன்னிங், ஒரு கர்வமாக, ஐ மீன் கன்னிங்காக இருக்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தந்திரமாக இருக்கிறது. அண்ட் இப்போ என்ன இந்த தேர்ட் ஸ்டான்ஸில் என்னென்னா அந்த கோவமானது வளர்ந்து 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 அதான் மரமானது வளர்ந்து 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 லாஸ்ட்டாக ஒரு இந்த ஆப்பிள், இந்த பிரைட் ஆப்பிளாக வந்து இருக்குது. ஓகே, அதை வந்து பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இந்த எனிமின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த எனிமி வந்து இந்த ஆப்பிளை பார்ப்பார். இது என்ன ஆப்பிள் இருக்குது, சரி நம்ம போய் சாப்பிடலாம், இது வந்து அவரோட நரேட்டரோட தன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த ஆப்பிள் அவர் கடித்த உடனே என்ன தெரியுமா நடக்குது, அவர் அவுட் ஸ்ட்ரெச் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. பிகாஸ் ஹீ டசன்ட் நோ, அந்த எனிமிக்கு வந்து தெரியாது. ஏன்னா நரேட்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணார், சும்மா சிரித்து சிரித்து ஜாலியாக பேசி தானே மெயின்டைன் பண்ணார். அதனால் அவன் நம்மளோட ஃப்ரெண்டு தான் நினச்சி இவர் போயிட்டு இந்த கார்டனில் இருக்க இந்த ட்ரீயை போய் எடுத்து இந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ட உடனே இது ஒரு பாய்சன்னு அவருக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டு அவர் கீழே விழுந்து இறந்துடுவார். அப்போது நம்மளோட கோபமானது இன்னொருத்தரை கொலை கூட செய்யுமா, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட். இந்த இட்டுன்றது இங்கே என்ன தெரியுமா, அண்ட் இட் க்ரூ, இந்த இட்டுன்னு சொல்கிறாங்களே, இட்டுன்றது ஆங்கர், அண்ட் இட் க்ரூ, அந்த கோபமானது போத் டே அண்ட் நைட், காலை இரவு, ஓகே, டே அண்ட் நைட்டாக அது வந்து வளருது. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஸோ ஒரு ஆப்பிள் பிரைட்டாக ஒரு ஃப்ரூட் கனி வர வரையும் அது வளருது. அண்ட் மை ஃபோ பிஹல்ட் இட் ஷைன். இந்த ஃபோ இருக்கார்ல, இந்த எனிமி, இந்த எனிமி வந்து இந்த ஆப்பிளை வந்து பிரைட்டாக இருக்கே அப்படின்னு ஷைனிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைண்ட். அப்போ அந்த எனிமிக்கு தெரியும், இது வந்து நம்ம நரேட்டரோட தான், ஸோ நம்ம போய் அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவர் போவார். புரியுதா? அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன் அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். இதை வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன ஆகும்னா அந்த கார்டனுக்குள்ளே வந்து அவர் இருக்கார்ல, அவர் யார் எனிமின்னு ஒருத்தர் மேலே அவர் கோவமாக வந்துட்டு இருந்தது, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்லோவாக ஸ்னீக் பண்ணிவிட்டு அந்த கார்டன், ஸ்னீக்னா என்ன, நம்ம வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, பொறுமையாக யாருக்கும் அதாவது தெரியாமல் வர்றது உள்ளே, அதுதான் ஸ்னீக் பண்ணிவிட்டு அந்த கார்டனில் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்க அந்த செடி, ஐ மீன் மரத்தில் இருக்க அந்த ஆப்பிளை எடுக்கிறாங்க. அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அவரை நல்லவர்னு நினச்சி அவர்கிட்ட பேசினா இந்த எண்ட் அவர் வந்து அவரோட வார்த்தைகளால் அவரை திட்டிடுறார், அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ட உடனே அது வந்து அவ்வளோ பாய்சன்னு தெரியாமல் அவர் கீழே விழுந்து இறந்துடுறாரு. அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில்டு த போல். என்னோடய கார்டனுக்குள்ளே அவர் பொறுமையாக வராரு. வந்துட்டு எப்போ வராரு தெரியுமா, நைட்டில் வராரு. அதை நைட்டில் வராருன்னு சொல்லலை, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன், வென் த நைட் ஹேட் வெயில்டு த போல். நைட்டானது வெயில்டு கவர் ஆகிருக்கு, அந்த போலெல்லாம் கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டார்க்கான ஒரு டைமில் வராரு. இந்த மார்னிங் டார்க்கான டைமில் ஆப்பிளை வந்து சாப்பிட்டு அவுட் ஸ்ட்ரெச் அப்படியே இறந்துடுறாரு. இப்போது மார்னிங், இந்த மார்னிங் கிளாட் ஐ சி. நான் காலையில் எழுந்துச்சு என்னோடய எனிமியை பார்க்கும்போது மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் பினீத் த ட்ரீ, அந்த ட்ரீ கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஈஸி தானே? அ பாய்சன் ட்ரீ போயம். இன்னும் முறை வாசிக்கலாம். I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. I watered it in fears, night and morning with tears, and I sunned it with smiles and with soft deceitful wiles.
And it grew both day and night till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine. And into my garden stole when the night veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. அவ்வளோதான். written by வில்லியம் பிளேக். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெரி ஈஸி. ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கும் போது என்ன ஆகும்னா ஆஃப்கோர்ஸ் மறந்து போயிடும். அப்போ நீங்கள் எப்படி இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து லைஃப் போயமை பார்க்கும் போது ஹென்ரி வேன் டைக்குன்னு பார்த்தோமா. அப்போது இப்போ லைஃப் அப்படின்னா டை அப்படின்னு உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இந்த போயம் வந்து அ பாய்சன் ட்ரீ written by வில்லியம் பிளேக்னு படித்தோமா. வில்லியம் பிளேக். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு பாய்சன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வெனமஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. வெனமஸாக எது இருக்கும், ஸோ பாய்சனஸ் திங். ஸோ வெனமஸ் திங்னா என்னது, ஸ்னேக். கரெக்டாக? அப்போது பாய்சன்னா பிளேக். அதாவது இது என்ன ஸ்னேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னேக் பிளேக். ஓகே. இப்போ பாய்சன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஸ்னேக்குக்கு ரைம் ஆகுது என்னது, பிளேக். அப்போது வில்லியம் பிளேக். ஓகே. பாய்சன் அப்போனா யார் வருவா, ஸ்னேக்குக்கு ரைம் ஆகிறது பிளேக். வில்லியம் பிளேக் இஸ் தி ஆத்தர் ஆஃப் அ பாய்சன் ட்ரீ. ஈஸி. இந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறைய ட்ரிக்ஸ் அப்பப்போ சொல்லி தருவேன். சரி, இப்போது நம்ம அபவுட் தி ஆத்தர் பற்றி பார்க்க போகிறோம். வில்லியம் பிளேக் in the year 1757 to 1827. 1757லேருந்து 1827 was an English poet. இவர் பாருங்கள் இங்கிலீஷ். இதுக்கு முன்னாடி பார்த்த லைஃப் போயமில் ஹென்ரி வேன் டைக் இஸ் அன் அமெரிக்கன் போயட். இவர் வந்து இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். ஒரு எக்ஸாமில் வந்து இப்படியே கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து டேஷ் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர் அப்படின்னே கேட்டிருந்தாங்க. யாருன்னா வில்லியம் பிளேக். Blake is now considered a seminal figure in the history of English poetry. He was born in London. He was a boldly imaginative rebel. இதுவும் கேட்டிருந்தாங்க. Who is a boldly imaginative rebel in both his thought and his art? யாருன்னா யாரு, வில்லியம் பிளேக். Some of his famous works are The Lamb, இது வந்து நம்பர் 1, The Lamb and the Tiger. ஸோ வில்லியம் பிளேக்கோட ஃபேமஸான போயம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அப்போ என்னது, த லேம்ப் ஒன்று, த டைகர் ஒன்று. ஓகே. இவரை பற்றி 4 பாயிண்ட் சொல்லுங்கள். ஆத்தர் ஆஃப் அ பாய்சன் ட்ரீ வந்து வில்லியம் பிளேக்கு. அவரோட இயரு இது வந்து செகண்ட் ஒன், இங்கிலீஷ் போயட் அவர். அப்புறம் இவர் ஒரு பெயிண்டரு, பிரிண்ட் மேக்கர்ன்ற 3rd பாயிண்ட்டு. he was a boldly imaginative rebel அதுன்றது ஒரு 4th பாயிண்ட்டு. அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் 5, 6. திஸ் இஸ் அபவுட் ஆத்தர். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு க்ளாசரி பார்ப்போம். இது ஈஸியான க்ளாசரி தான், நான் நடத்தும் போதே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். wrath அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆங்கர், கோவம். ஃபோனா என்னென்னா ஃப்ரெண்டுனா வந்து நண்பன், ஃபோ அப்படின்னா எனிமி. ஓகே. நம்மளோட பகையாளின்னு சொல்லுவோம்ல, எனிமி. டிசீட்ஃபுல் அப்படின்னா வந்து கன்னிங் தந்திரமானவங்கன்னு சொல்லுவோம்ல, கன்னிங். வைல்ஸ் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ்ன்னு அர்த்தம். வைல்ஸ் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ். சும்மா இந்த கதைலாம் நம்ம பண்ணுவோம்ல, ட்ரிக்ஸ் பண்ணுறது, அதுதான் வைல்ஸ். அண்ட் வெயில்டு அப்படின்னா என்னென்னா, இந்த டிசீட்ஃபுல்க்கு வந்து டிஸ்ஹானஸ்ட்டுமே சொல்லலாம். டிஸ்ஹானஸ்ட். வைல்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், கன்னிங்னும் சொல்லலாம். வெயில்டுனா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தது லைஃப் போயம்லேயே கவர்டு. வெயில்டுனா கவர்டாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஃபைன், ஈஸி. ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே போக போகிறோம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். அதே 3rd லைனில் பாருங்களேன், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. இப்போது அங்கே சேம் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சேமாக இருக்குது. பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஐ வாஸ் ஆங்க்ரி. ஓகே. அப்போ பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர் வந்து ஆனஃபோரா. ஆனஃபோரா இஸ் யூஸ்ட் ஃபார் எம்ஃபசைசிங் பர்பஸ். ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஐ டோல்ட் மை wrath. அதே மாதிரி ஐ டோல்ட் இட் நாட். அப்போ அந்த ஐ டோல்டுன்றது ரிப்பீட் ஆகுதுல்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. அப்போ இது ரெண்டும் வந்து ஆனஃபோரா, இதுவும்
ஃபர்ஸ்ட் லைனும் ஆனஃபோரா. நெக்ஸ்ட் செகண்ட் லைனில் ராத் ராத் அது ரெண்டுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு சென்டென்ஸில் 2 முறை ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டேஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டேஷன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ரெப்பிட்டேஷன். நெக்ஸ்ட் இந்த W and W. So same letters are repeating, right? That is called as alliteration. Alliteration. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. alliteration. So first stanzaல anaphora பார்த்தாச்சு, repetition பார்த்தாச்சு, alliteration பார்த்தாச்சு. Second stanzaல anaphora first சொல்லிடுறேன். And I watered it in fears and I sunned it with smiles ன்னு இருக்குல்ல. இப்போ அந்த and I ன்னு இருக்கா. அப்போது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆனஃபோரான்னு சொல்லிட்டு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் போட்டிருக்கோம் ஆனஃபோரான்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ்ன்னு பாருங்களேன். சன் எஸ் ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அல்லிட்ரேஷன். ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் சண்டு ஸ்மைல், இந்த எஸ் அல்லிட்ரேஷன். இதில் மெட்டஃபோரும் இருக்குது. எப்படின்னா அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். இதில் வந்து என்ன எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா போயட்டோட ஆங்கரை வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி, செடிக்கு ட்ரீக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. க்ரோத் ஆஃப் போயட்ஸ் ஆங்கர் இஸ் கம்பேர்ட் டு வாட்டரிங் ட்ரீஸ். அதை தான் வந்து இங்கே மெட்டஃபர்னு நம்ம குறிப்பிடுறோம். ஓகேவா, க்ரோத் ஆஃப் போயட்ஸ் ஆங்கர் இஸ் கம்பேர்ட் டு வாட்டரிங் ட்ரீஸ். அதே வந்து இங்கே சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ், அதே தான். இப்போது அந்த வாட்டரிங் பிளான்ஸுக்கு பதிலாக சன்டிட், இப்போ ஒரு மரத்துக்கு வளர தேவையானது சன்லைட். ஸோ சன்டிட் வித் ஸ்மைல்ஸ்ன்றது செடிக்கு சன்லைட் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ மெட்டாஃபர், அவ்வளோதான். ஸோ கிளியர். ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸால் நோ டவுட்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஃபைனல் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அல்யூஷன் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கான பார்ட் 1 and 2 வீடியோஸ் நான் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். அல்யூஷன்னா என்ன, மெட்டஃபர்னா என்ன, ஆர்னமெட்டோபியானா என்னென்னு எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதில் அல்யூஷன்னு எப்படின்னா, இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு கார்டன் இருக்குது, அதில் ஒரு ட்ரீ இருக்குது, அங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது இதை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோண்டா அப்படி நமக்கே ஒன்று தோணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அல்யூஷன்னா என்ன தெரியுமா, ஒரு ஆல்ரெடி ரிட்டன் லிட்ரரி டிவைஸில் இருந்தோ இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ராமாவில் இருந்தோ எடுத்து நம்ம இதில் ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் அல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஒரு லிட்ரரி டிவைஸ்லேருந்து இல்லை ஒரு பெரிய ஒரு நாவல்லேருந்து ஒரு ட்ராமாலேருந்து எடுத்தோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அல்யூஷன். அந்த மாதிரி இந்த கார்டன், இந்த ஆப்பிள், இந்த ட்ரீலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, பைபிளில் இருக்க கார்டன் ஆஃப் ஈடன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல, கார்டன் ஆஃப் ஈடன். கார்டன் ஆஃப் ஈடன் இன் தமிழ் ஏதேன் தோட்டம். அங்கே தான் ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் ஏவாள் இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதுலேருந்து தான் இந்த கார்டனு, ஆப்பிள், ட்ரீ அதெல்லாம் எடுத்து இங்கே வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் அல்யூஷன். ஓகே, ஈஸி, அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி பாய்சன் ட்ரீ அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயமை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. See you in another video. Bye bye.